நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பாஜக திமுகவோட இணக்கமாக செயல்பட தான் முயற்சி பண்ணுது அரசியல் சாதகமான சூழலுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சிந்தூர் விஷயத்துக்காக போர் சம்பந்தமாக இந்தியா போரிட்டதுக்கு அவர் ஒரு பேரணி நடத்துனது கூட அரசியல் காரணங்களுக்காக தான். அந்த நான் சொன்னேன் அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது திமுகவாக இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸாக இருந்தாலும் மாநில அரசுக்கு சாதகமாக மத்திய அரசு இருக்கும். அதுக்கு அரசியல் காரணங்களில் நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் சிந்தூரை எதுக்கிற அத்தனை பேரும் தேச துரோகிகள். அதில் எனக்கு ரெண்டாவது கருத்தே கிடையாது. ஏன்னால் இந்த நாட்டில் உள்ள அது உடனே சொல்கிறாங்க செக்யூரிட்டி என்ன பண்ணித்துன்னு. ஆமாம், எத்தனை நம்ம கிரிமினல் ஆக்டில் 302 இருக்குது, 307 இருக்குது. கொலை நடக்குதா நடக்கலையா? நடக்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இதில் கொஞ்சம் அரசியல் ஞானம் உள்ளவர், நிர்வாக ஞானம் உள்ளவர் நண்பர் சசி தரூர் அவர்கள். அவர் யூஎனில் மெம்பராக இருந்திருக்கார், வெளியுறவுத்துறையில் பட்டம் பெற்றிருக்கார். அவர் சொல்கிறார் இட் இஸ் நேச்சுரல், இந்த மாதிரி நடக்கும். ஆனால் நடந்தால் நாம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? காங்கிரஸில் இன்னி வரைக்கும் ஆமாம், இதில் மும்பையில் தாக்குதல் நடந்ததே, மன்மோகன் சிங் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? அப்போ உள்துறை மந்திரியாக எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரம் தான் இருந்தார். இவருக்கு அப்புறம் பாட்டியலுக்கு அப்புறம் என்ன பண்ணார்? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக? அதனால் இந்த கூட்டமே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்தார். பாகிஸ்தானுக்கு அதனுடைய இடம் என்ன என்பது சொல்லப்பட்டதுங்கிறதுனால சில பேர் பேசுகிறாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்கிற ஒத்தொத்தரையும் அதை சொல்கிறதுல எனக்கு எந்த கூச்சமும் இல்லை. தே ஆர் ஆன்டி நேஷனல்ஸ். அவங்களுக்கு எது இடம்னு எங்கள் மாநில தலைவர் சொல்லியிருக்கார். அதை நான் ரிப்பீட் பண்ணுறதுல எனக்கு தயக்கம் இல்லை. யாரெல்லாம் பாகிஸ்தான் ஆதரிக்கிறானோ பாகிஸ்தானுக்கு ஓடி போங்கிறேன் நானும். உங்களுக்கு இந்தியாவில் இடம் இல்லை. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.